ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில் களமாகி இருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர், யதார்த்தமான ஒரு நடிகர். இவர் மிகப்பெரிய அளவில் பாலச்சந்தர் அவர்களுடைய படங்கள் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். குறிப்பாக சொல்லணும்னா அவள் ஒரு தொடர்கதை, அதற்கப்புறம் அந்த 2 நாட்கள் இவருடைய நடிப்பில் மறக்க முடியாத திரைப்படங்களாக இருந்தது. ஹீரோவாக கூட இவர் நடிச்சிருக்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் இவரை வைத்து ஹீரோவாக நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது நிறைவேறலை. ஆனால் ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நடிக்காமல் இப்படி ஜோதிடம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க, வாங்க நடிக்கலான்னு கூப்பிட்டப்போ இல்லை வேண்டாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட கமலஹாசன் அவர்கள் சாகும்போது நம்ம பணக்காரனாக இருக்கணும், ஆனால் அந்த கமலஹாசன் அவர்களுடைய ஆசை வார்த்தை நிறைவேறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் திடீரென மாரடைப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு, மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா உடல்நல பிரச்சனை இருந்துச்சு, சளி அதிகமாக இருந்தது. அதற்கப்புறம் அதுவே மூச்சு திணறலாக மாறிடுச்சு. மருத்துவரிடம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் மருத்துவமனைக்கு கால் பண்ணி வர சொல்லி நாங்கள் போய் டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஏற்கனவே உயிர் பிரிந்தது தெரிய வந்துச்சுன்னு அவங்களுடைய மகன், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பி எல்லோருமே உறுதி செஞ்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் யாராவது ரொம்ப நெகட்டிவ் மைண்டோடு வராங்கன்னா அவங்கள பாசிட்டிவாக மாற்றிடுவாராம். அந்தளவுக்கு ரொம்பவே திறமை மிக்க ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறமாக யாராவது பணம் இல்லை, படிக்க வைக்கணும், இல்லை சில தேவைகள் இருக்குது அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுத்துருவாராம். அதனால் எப்பொழுதுமே அவர்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குமா. இப்போயுமே அது மாதிரி தான் வச்சுருக்காங்களாம். இப்போ அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நல்வழிக்காக செலவு பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நல்ல நடிகராக வலம் வந்தவர் திடீரென இப்படி காலமாக இருக்கக்கூடிய செய்தி தமிழ் சினிமாவில் பெரு இழப்பாக பார்க்கப்படுது. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, எல்லோருமே இப்போ சமீப காலமாக அதிகமாக கேட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வடசென்னை பார்ட் 2 தான். ரசிகர்கள் ஏற்கனவே இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அதற்கு உண்டான அப்டேட்டு சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரியாக, அதுவும் அடுத்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்டேட் வருதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.